நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சண்முகர் சப்பரம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அர்ச்சகர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் காத்திருக்கும் கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியா. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி சண்முகருக்கு நகை சாத்துவதில் கிரீசூதர்கள் மற்றும் சிவாச்சாரிகளிடம் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சப்பரம் புறப்படுவதில் சுமார் 2 மணி நேரம் தாமதமானது. அறுபடை வீடுகளின் 2ஆம் படைவீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்று தினம் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இன்று 7ஆம் திருநாள் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி சண்முகர் வெற்றிவேல் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. இதனால் இன்று கோவிலின் நடை அதிகாலை சுமார் 1 மணி திறக்கப்பட்டு 5 மணிக்கு சுவாமி சண்முகருக்கு உருக்குட்டு சேவை நடந்தது. அதனைத் தொடர்ந்து சுவாமி சண்முகர் 5ஆம் மண்டபத்தில் வந்தடைந்தார். அங்கு சுவாமி சண்முகருக்கு அலங்காரமாகி சண்முகத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. ஆனால் சுவாமி சண்முகருக்கு நகை சாத்துவதில் திரிசூந்தர்கள் மற்றும் சிவாச்சாரியர்கள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சுவாமி சண்முகர் நகை சாத்தாமல் சப்பரம் புறப்பதில் சுமார் 2 மணி நேரம் தாமதமானது. இதனால் சாமி புறப்படை பார்க்க முடியாமல் பக்தர்கள் தற்போது காத்திருந்து வருகின்றனர். கோவில் நிர்வாகம் சார்பில் இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.